ஸ்ரீவத்ச கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகளின் வால்மீகி ராமாயணம் சங்கீத உபன்யாசம் பகுதி 2 உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியாபுரியிலே சிம்மாசனாதிபதியாக இருக்கிற பகவான், அவர் அந்த இருக்கையிலே உட்கார முடியாமல் தானே கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து 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 வந்து தன்னை இழுக்க முடியான இந்த கீர்த்தனத்திலே குழந்தைகளுடைய அபரிமிதமான வாக் அமிர்தத்திலே தன்னையே அமிழ்த்திக் கொண்டு தானும் கேட்டார். ததஸ்துதௌ ராமவசः பிரச்சோதிதாம் அகாயதம் மர்கவிதான சம்பதா சசாபி ராமः பரிஷத்கதः சனைः புபூஷயா சக்தமனா பபூவா புபூஷயா சக்தமனா பபூவஹ. அத்தனை மகரிஷிகளும் ஆனந்தப்பட்டு தங்களால் என்னென்ன உண்டோ அத்தனையும் பரிசாய் கொடுத்தார்கள். தர்ப, மௌஞ்சி, பவித்திரம், சபித்து, யஜ்ஞோபவீதம், இது உயர்ந்த வஸ்துக்கள். இதை பிரம்மச்சாரி பிள்ளைகளாக இருக்கிறதான இந்த குழந்தைகளுக்கு கொடுத்தார்கள். ராமச்சந்திரமூர்த்தி கண்ணீர் ஆராய் பெருக கேட்டு ஆனந்தப்பட்ட சரித்திரம் இந்த ராமாயண சரித்திரம் ஆரம்பிக்கிறது. அயோத்தியா நாம நகரி, அயோத்தியா நாம நகரி, தத்ராசி லோக விஸ்ருதா மனூனா மானவேந்திரேண யபூரி நிர்மிதா வயம். தேவர்கள் கொண்டாடும்படியான பட்டணம் அயோத்தியா பட்டணம். கோசல தேசம், சரையூ நதி, மனு முதலான மாந்தாதா முதலான சூரிய வம்சத்து ராஜாக்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற இந்த இடத்திலே இப்பொழுது தசரதர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறார். ரகு வம்சத்திலே அஜமகாராஜனுடைய புத்திரனான தசரதன் தன்னுடைய 3 மனைவிகள் கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, வசிஷ்ட, வாமதேவாதி மகரிஷிகள், சுமந்திரன், விஜயன் முதலான மகா மந்திரிகள், இவர்களோடு கூட ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற இக்ஷ்வாகூணாம் அதிரதः யஜ்வா தர்மரதோ வசி மகர்ஷி கல்போ ராஜர்ஷி த்ரிஷு லோகேஷு விஸ்ருதः. 3 லோகத்திலையும் அவனுடைய பெருமை கேட்கப்படுகிறது. தசரதன்கிற சக்கரவர்த்தி வெறும் ராஜா இல்ல, அவர் மகரிஷி, மகரிஷிக்கு சமானமானவர். யதா மனுஹு மகாதேஜா லோகஸ்ய பரிரக்ஷிதா ததா தசரதோ ராஜா வசல் ஜகதபாலயன் ஜகதபாலயத். ஒரு குறைவும் இல்லாமல் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற அந்த செம்மையோடு இருக்கிற சக்கரவர்த்திக்கு ஒரு குறை உண்டு. தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தஸ்யமானஸ்ய நாசீத் வம்சகர சுதகம். வம்சத்துக்கு ஏற்ற வம்சத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பிள்ளையே பிறக்காமலே பல வருஷங்கள் ஆகிவிட்டது. எத்தனையோ தர்ம நியமங்களோடு இருக்கிறவள்,
தியாகமே உருவாகி இருக்கிறதான அந்த மகர்ஷிகளுக்கு சமானமான சக்கரவர்த்திக்கு இந்த குறையே கண்ணுல படாமல் இருந்து வருகிறது. ஒரு நாள் அவருக்கு மந்திரிகளோடு இருக்கிற பொழுது இந்த கவலை வந்தது. ஐயா, எனக்கு பின்ன இந்த வம்சத்திலே எனக்கு ஒரு சந்ததி இல்லாததனால் இந்த வம்சம் என்னோடு நின்று போகுமே. மனு முதலான மகரிஷி வம்சத்திலே, ராஜரிஷி வம்சத்திலே சிறந்ததாய் இருக்கிற இந்த ரகுகுலம் சூரிய வம்சம் என்னோடு நின்று போய்விடுமே என்கிற போது அப்பொழுது சுமந்திரங்கிறதான மந்திரி அவர் அழகாய் பேசினார். மகாராஜா, தாங்கள் கவலைப்பட வேண்டாம், இதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்பொழுதே உங்களுக்கு பிள்ளை பிறக்கவில்லை என்ற எண்ணமானது வந்திருக்கிறது. இதுவே நல்லதுக்கு அறிகுறி. நான் ஏற்கனவே இதை பத்தி கேட்டிருக்கேன். தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனஹ சுதர்த்தம் தப்யமானஸ்ய. இப்பொழுதே உங்களுக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறதுனாலே அது பிறக்காமல் இருப்பதற்குரியதான தோஷம், அதை நிவர்த்தி பண்ணுவதற்கான வழியும் இப்பொழுது தோன்றி இருக்கிறது. அஸ்வமேத யாகம் பண்ணி அதிலே புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ண வேண்டும். நீங்கள் இந்த யாகத்தை நீங்கள் பண்ணுவீர்கள் என்று நாங்கள் சனத்குமாரோதித பூர்வவிருத்தம், ஏற்கனவே சனத்குமாராதி மகர்ஷிகள் எல்லாம் இதை சொல்லியிருக்கார்கள். தாங்கள் செய்ய போகிறீர்கள். தங்களிடத்திலே உத்தமமான சத்வாரஹ அபித விக்ரமாக 4 பிள்ளைகள் உங்களுக்கு பிறக்க போகிறார்கள். உயர்வான பிள்ளைகள் பிறக்க போகிறார்கள். அதனால் தாங்கள் கவலைப்பட வேண்டாம். இது ஏற்கனவே சனத்குமாராதிகள் சொல்லியிருக்கார்கள். உங்களுக்கு ரிஷிசுங்கர் என்ற மகரிஷி வந்து புத்திரகாமேஷ்டியை நடத்துவார்கள். ரிஷிசுங்கரா? அவர் யார்? காஷ்யபருடைய வம்சத்திலே இருக்கிற விபாண்டகர். அவருடைய பிள்ளை ரிஷிசுங்கர். அவர் தன்னுடைய தபசினால் மானுடைய வயிற்றிலேயே இந்த பிள்ளையை உண்டாக்கினார். அதனால் கொம்போடு பிறந்ததனால் அவருக்கு ரிஷிசுங்கர். மகா தபஸ்வி, அதி பிரம்மச்சாரி. அப்பொழுது அங்க தேசத்திலே 12 வருஷங்கள் மழை பெய்யாமல் இருந்தது. அங்க இருந்த ரோமபாதன்கிற மகாராஜா தன் நாட்டுக்கு வந்திருக்கிற கஷ்டம் தீர வேண்டுமானால் என்ன பண்ண வேண்டும் என்றார். பாதத்திலே புண்ணிய ரேகைகள் கொண்டவர்களான மகான்கள் பாதம் பட வேண்டும். அப்படி இருக்கிறவர் விபாண்டகருடைய புத்திரன் ரிஷிசுங்கர். அவரை அழைத்து வந்தால் மழை பெய்யும் என்றார்கள். ஆனால் ரிஷிசுங்கர் பெண்களையே பார்க்காமல் அவர் தகப்பனார் அவரை வளர்த்திருக்கார். அப்படி பெண்களையே பார்க்காதவர்களுக்கு அழகான பெண்களை அநேக நகைகள் வஸ்திரங்களோடு கூட, தின்பண்டங்களோடு, பட்சணங்களோடு கூட, பட்சியங்களோடு கூட, வாத்திய கோஷத்தோடு கூடவே அங்கே ரிஷிசுங்கருடைய ஆசிரமத்துக்கு அனுப்பினார். விபாண்டகர் இல்லாத சமயத்திலே ரிஷிசுங்கர் இந்த அழகியரை பார்த்து மயங்கினார். அந்த பெண்களை பார்த்து யாரோ தேவ புருஷர்கள் தான் தங்களை பார்க்க வந்திருக்காரு என்று நினைத்தார். அப்படியே மயங்கினார். அவர்கள் பாடுகிற பாட்டு ஒரு வேதம் என்றே நினைத்தார். அவர்கள் பின்னியே அங்கதேசம் போனார். அந்த அங்கதேசத்தில் இவர் காலடி வைத்தவுடனே மழை பெய்ய ஆரம்பித்தது. வந்த துர்பிக்ஷம் நீங்கிவிட்டது. அங்க தேசத்து ராஜாவான ரோமபாதன் தன்னுடைய குழந்தை, பெண் குழந்தையான சாந்தாவை அவருக்கு மனம் முடிச்சு வச்சார். அந்த ரிஷிசுங்கர் இப்பொழுது அங்க தேசத்தில் இருக்கார். தசரதா, நீங்கள் அங்கே சென்று அவரை நீங்கள் செய்ய போகிறதான இந்த புத்திரகாமேஷ்டிக்கு அழைத்து வரப்போகிறீர்கள். அந்த புத்திரகாமேஷ்டிலே உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறது என்று ஏற்கனவே சனத்குமாரோதித பூர்வவிருத்தம் ததசுமந்திரஹா நிருபதிர் ஜகாதே சனத்குமாரோதித பூர்வவிருத்தம். தசரத சக்கரவர்த்தி அதை அறிந்து தான் அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பித்தார். உலகமெல்லாம் கொண்டாடும்படியான அஸ்வமேத யாகத்தை பண்ணி அந்த ரிஷிசுங்கரை சாந்தா என்ற அவருடைய பத்னியோடு கூடவே தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வைத்து அவர் முகமாய் புத்திர காமேஷ்டி என்றதான இஷ்டியை செய்தார். தேவதைகளே, இந்த சக்கரவர்த்திக்கு ஒரு நல்ல சத்புத்திரனை கொடுங்கள் என்ற மந்திரத்தை சொல்லி அந்த ரிஷிசுங்கர் இஷ்டிங்கிறதான அந்த ஹோமத்தை பண்ணுகிற பொழுது அந்த இடத்திலே ஒரு மகாபுருஷன், அக்னி புருஷன் உதித்தான். யாக குண்டத்தில் உதித்தால் பிரம்மதேவ புருஷன், யாக குண்டத்தில் உதித்தால்
பிரம்மதேவ் புருஷன் விரைவாய் ஞான குண்டத்தில் உதித்தார். மேகம் போல் கம்பீர நாதத்துடன் மேகம் போல் கம்பீர நாதத்துடன் திவ்ய பாயசம் வீரை பொற்பாதிரம் கை கொண்டு யாக கூடத்தில் உதித்தார். பிரம்மதேவ புருஷன் திவ்யமான பாத்திரத்திலே ஸ்வர்ணமும் ரஜதமும் வெள்ளியும் தங்கமும் கலந்ததான பாத்திரத்திலே தேவ பிரசாதமான ஒரு பாயசத்தை அக்னி புருஷனே கொடுத்து உன் பத்திரிகளுக்கு கொடு என்று சொல்கிற பொழுது பரம பிரியத்துடன் ஏற்றுக்கொண்டு கௌசல்யை, சுமித்ரா, கைகேயி 3 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தான். அதிலே கௌசல்யை பட்டமகிழி என்பதனால் அவளுக்கு பாதி பாகமும், சுமித்திரைக்கு மிச்சத்திலே ஒரு பாதியும், கைகேயிக்கு அதிலே ஒரு பாதியும், அதிலே மிகுந்ததை மறுபடியும் சுமித்திரைக்கும் கொடுத்தார். ஆக சுமித்திரைக்கு 2 பங்கு கிடைச்சது. இப்போ பெண்கள் 3 பத்திரிகளும் பரம பக்தியோடு அந்த பிரசாதத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டதனால் பகவானுடைய கிருபையினால் அவருக்கு சத்புத்திரன் பிறக்கிற சமயத்திலே என்ன நடந்தது? இது பூமியில நடந்த கதை. அதே சமயத்திலே ஆகாச மார்க்கத்திலே பகவானை நோக்கி போனார்கள் தேவர்கள். பிரம்மதேவன் முதலானவர்களோடு கூடவே ராவணாதி ராட்சசர்களால் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான கஷ்டங்கள் நீங்குவதற்காகவே பகவானை பிரார்த்தனை பண்ணினார்கள். க்ஷீரசாகர சயனனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே அத்தனை பேரும் பிரார்த்திக்கிற பொழுது பகவான் ஏ தஸ்மில் அந்தரே விஷ்ணு உபயாசோ மகாத்யுதி சங்கச்சக்ர கலாபாணி சீதவாசா ஜெகத்பதி. அத்தனை பேருக்கு தரிசனம் கொடுத்து கருடாரூடனாய் வந்து கவலைப்படாதீர்கள், பூமியில வருகிறேன். ராமநாதி ராட்சசனுடைய துன்பம், அவர்களால் தர்மம் கொலைகிறது. அவன் கேட்காத வரன், மனிதனால் அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று மனிதனாய் வருகிறேன். அதோ தசரதர் கூப்பிடுகிறார். புத்திர காமேஷ்டி நடக்கிற இடத்திலே சத்புத்திரனாய் யாசிக்கும்படியான தசரதன்கிற ஒரு ராஜரிஷிக்கு புத்திரனாய் பிறக்க போறேன். 4ஆய் பிரித்து கொண்டு பிறக்க போகிறேன். தேவர்களே, நீங்களும் எனக்கு உதவி செய்வதற்கு, எனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு பூலோகத்திலே பல பிறவைகளை எடுப்பீர்கள் என்று தேவர்களுக்கும் பகவான் உத்தரவு கொடுத்துவிட்டு தான் பூமியிலே ததஸ்சத்வதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே ஸ்வோட்ச சம்ஸ்தேஷு பல்சசு கிருஹேஷு கட்கடே லக்னே வக்பதௌ இல்துநாசகம் ப்ரோத்யமானே ஜகன்னாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் பரதோ நாம கைகேயம் யஜ்ஞே சத்ய பரக்ரமः அத லக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ரா ஜனயத் சுதௌ ஜகுः கலஞ்ச கந்தர்வாः நனுதுஷ்யப்சரோ கணாः தேவதுந்துபஜோ நேதுः புஷ்பவృష్டிச்ச வச்சுதா. அப்படி பகவான் அவதாரம் பண்ணினான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாய். கௌசல்யக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திரிக்கு லக்ஷ்மணன், சத்ருகனங்கிறதான 4 புத்திரர்களாய் பகவான் அவதாரம் பண்ணினான். 4ம் விஷ்ணுனுடைய அம்சமாய் பிரித்து கொண்டு அவதாரம் பண்ணினான். கௌசல்யனுடைய மூத்த பிள்ளையான ராமனை பார்த்து உலகமே கொண்டாடுகிறது.